ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷேர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இன்வெஸ்டருக்கான ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம பயங்கரமாக வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்கான ரீசன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நிறைய அமௌண்ட் இன்ஃப்ளோ அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கனால மார்க்கெட் அதெல்லாம் வந்து பெருசாக பார்க்காம பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஆனால் இந்த டைமில் நம்ம கரெக்டாக ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இருக்கறனால கரெக்டான இடத்த பார்த்து வேல்யூபலாக எந்த ஷேர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு டாப்பில் ஏதாவது ஒரு ஷேரை வாங்கிட்டோம், பல மாதம் பல வருஷம் மாட்டிக்கிட்டோம்னா மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரும். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு 5 ஷேர் எடுத்து வச்சிருக்கேன். அது ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களோட நான் டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி வந்து பார்க்கும்போது ஃபார்மாவில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க ஒரு கம்பெனி, நல்ல டாலர் ரெவன்யூ அப்படிங்கிறது அவங்களால ஏர்ன் பண்ண முடிகிற ஒரு கம்பெனி. அடுத்தது டெப்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப லோ டெப்ட் அப்படிங்கிறது இவங்ககிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட்டு 2-3 வருஷமாக கண்டினியூஸாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். 2021 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மார்க்கெட் அதுக்கான வேல்யூவேஷன் படி ஆனால் ப்ரைஸ் அப்படின்னு தரல. ஏன்னா இந்த ஷேரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு 7,000 ரூபாயில இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கறனால அந்த அளவுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. ப்ரொமோட்டரோட வைஸ் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் வந்து பிளட்ஜ் அப்படிங்கிறது எதுவுமே பண்ணல, ஜீரோ பிளட்ஜ் அப்படி தான் பண்ணி வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போதும் அவங்க செக்டர் டிவிடெண்ட் ஈல்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் நல்லா தான் வந்து டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஸ்பிட் அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1:5 சொல்லிட்டு ஒரு ஷேர் வச்சிருந்தா 5 ஷேராக வந்து ஸ்பிட் ஆகும். இது ஸ்பிட் ஆகும் பட்சத்தில் இவங்களோட வேல்யூவேஷன் படி மார்க்கெட் வந்து இவங்களுக்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷேரு ஷூட்டப் ஆகி மேலே போகிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்க அப்படிங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு லாஸ்ட் 3 வருஷமா. ஆனால் மார்க்கெட் அதுக்கான வேல்யூவேஷன் கொடுக்காம கீழே போயிட்டுருக்கு. இப்போது ஸ்பிட் ஆகும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ்ங்கிறது கம்மியாகும். அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த ஷேர் மேலே ரேலி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்கெட் டாப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்கனால இந்த ஷேரை வந்து இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சியை பார்த்தீங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து பெரிய லெவலில் எந்த ரிட்டர்னுமே தந்திருக்காது. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளோ கேஷ் அப்படிங்கிறது பேங்க்குக்கு வந்து வரல. அதனால இந்த பேங்க் மட்டும் இல்லை, எல்லா பேங்க்குமே அதில் வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. இந்த ஐடிஎஃப்சி பேட்டர்னை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக வந்துட்டு ஒரு சேனல் பேட்டர்னில் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால இது எப்பப்போலாம் இங்கே 104 ரூபாய் கிட்ட வருதோ அங்கெல்லாம் இந்த ஷேரை நான் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கறனால இப்போதைக்கு எனக்கு பெரிய லாஸ் அப்படின்னு பெருசாக வராமல் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போ திருப்பியும் இந்த ஷேருங்க கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இங்கேயும் வந்து ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணுவேன். இது ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷேர். இப்போதைக்கு ஆர்பிட்ராஜ் ரேஷியோ அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்குது. ஏன்னா இந்த ஷேர் வந்து மெர்ஜ் ஆக போகுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜ் ஆகும் பட்சத்தில் நம்ம 100 ஷேர் வச்சுருந்தோம்னா 155 ஷேராக வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ஆகும். டிவிடெண்ட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்ல டிவிடெண்ட் தர ஒரு பேங்க் ஷேராக வந்து இருக்குது. அடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து பார்க்கும்போது ஆப்வியஸாக வந்துட்டு ஒரு 6 செக்மெண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பிரைமரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து எஃப்எம்சிஜி, ரெண்டாவது வந்து ஹோட்டலு, அதுக்கப்புறம் அக்ரி பிஸ்னஸ், ஐடி, அப்புறம் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் அண்டு பேக்கேஜிங் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பிரைமரி பிஸ்னஸ். இது உள்ள ஸ்பிளிட் அப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து 14 பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்த பிஸ்னஸ்குள்ளே போனாலும் அவங்க வந்து கண்டிப்பாக டாப் 3 ரேங்க்குள்ளே ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக 1லேருந்து 4 ப்ராடக்ட்ஸ் வந்து லீடிங் பொசிஷனில் இருக்கும். எஃப்எம்ஜியில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் இருக்குது, சன்ஃபிஸ்ட் இருக்குது, பிங்கோ இருக்குது, மங்கள்தீப் இருக்குது. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் இருக்குது. அதுமாதிரி ஐடியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. பட் அதில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் இருக்குது. அதுமாதிரி எந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாலும் அதில் ஒரு டாப் லீடிங் பொசிஷன் போகிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது இந்த ஐடிசி அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஷேரை இந்த 500 ரூபாய் பிரைஸ்லையுமே வாங்கலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கான ரீசன் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா ஐடிசிங்கிறது பல கம்பெனிகளை உள்ளடக்கியிருக்கு. இதுலேயே நம்ம பார்த்தோம் 6 செக்மெண்ட்டாக உள்ள இருக்காங்க. ஒரு செக்மெண்ட்டுக்கு 100 ரூபான்னு நம்ம கணக்கு வச்சா கூட இப்போதைக்கு 600 ரூபாய் இருக்கும். பட் 500 ரூபாய் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கணக்குங்கிறது ஒரு கணக்காக வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். இந்த பிஸ்னஸ் வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் உள்ள வச்சிருக்காங்க. அடுத்தது பிஸ்னஸ் அப்கிரேடேஷன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். பிஸ்னஸ் அப்கிரேடேஷன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் புது புது பிஸ்னஸை அக்யூர் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜினா அதுக்குள்ளே நிற்கல. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் ஐடிக்குள்ளே போயிட்டு அதுலேயுமே வந்துட்டு வாங்கணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு இல்லாமல்
இல்லாமல் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒர்க் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பூன் பேஸ்டு கம்பெனியில் வந்துட்டு ஒரு கம்பெனியை அக்யூர் பண்ணிட்டு அதுலேயும் வந்துட்டு இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நாங்கள் ஐடியிலேருந்து நல்ல ரெவன்யூ எடுப்போம் அப்படின்னு சொல்லி சஞ்சீவ் புரி அப்படிங்கிறவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. பொட்டென்ஷியல் growth இருக்கதா நான் வந்து பார்க்குறேன். இதேமாரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் அப்கிரேடேஷன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா ரெவன்யூங்கிறது இவங்களுக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ரூ. 100 இருந்த ஷேர் ரூ. 200 ரூ. 300 போனது 500 600 700 போயிட்டே இருக்கும் தவிர திருப்பியும் கீழே வரதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. அடுத்தது கேஷ் ஃப்ளோன்னு பார்த்தா இவங்கள்ட்ட கேஷ் ஃப்ளோங்கிறது நல்லாவே வந்து இருக்குது. அதனால எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லை. டிவிடெண்ட் நம்ம சொல்லியே வேண்டியதில்லை, ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி தான் ஐடிசி. இப்போது அடுத்ததாக புது அப்டேட் அவங்ககிட்ட இருந்து என்ன வந்திருக்குன்னா டிமெர்ஜர், ஹோட்டல் டிமெர்ஜர் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஐடிசிலேருந்து வெளில வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஐடிசி மேலே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதனால இந்த ரேட்லையும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவேன். ஸோ ஒரு ஸ்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம செட் பண்ணிடணும். இதுக்குள்ளே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 500 தான் லிமிட் அப்படின்னா நான் ரூ. 500க்குள்ளேயே தான் நான் வந்து பண்ணுவேன். அந்த ஷேர் ரூ. 500க்கு மேலே போச்சுன்னா நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் ஐடிஸில் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து ரூ. 200 வாங்கினேன், அந்த ரூ. 200 தான் வரணும் அப்படின்னா வராது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு growth ஆக ஆக இன்னும் வேல்யூவேஷன் அதிகமாகிட்டே தான் போகும் தவிர திருப்பியும் கீழே வராது. அதனால் பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் மார்க்கெட் இவ்வளோ ஹையில் இருக்கும்போது இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சிப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். அடுத்த ஷேரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் யூடியூப் அல்காரிதம் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்த ஷேர்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸை பற்றி பேசணும்னா நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 3 கம்பெனியில் எப்போவுமே டாப் 1 ஆர் டாப் 2 ரெண்டுல தான் மேலே கீழே வந்துட்டு இருப்பாங்க. இவங்களும் டிசிஎஸும் சேர்ந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. இவங்களும் வந்து டைவர்சிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். ரிலையன்ஸை பொறுத்தவரையும் மீடியாவில் இருக்காங்க, ரெஃபனரியில் இருக்காங்க, டெக்டைல்ஸ், இன்ஸ்டோர் பிராண்டு, ஸ்டோர்ஸ் அண்ட் சர்வீஸ், டிஜிட்டல் சர்வீஸ், பாலிமர், கெமிக்கல்னு சொல்லி ஏகப்பட்ட பிஸ்னஸ் உள்ள ரிலையன்ஸ் அப்படின்னு உள்ள உட்காந்துருக்கு. டெப்த் வைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லோ டெப்த் தான் வச்சிருக்காங்க. இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியுமே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது லாஸ்ட் 2 வருஷமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு ரிலையன்ஸை பொறுத்தவரையும். ப்ரொமோட்டர் கிட்ட வந்து பெரிய லெவலில் பிளட்ஜ் அப்படின்னு இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் என்னன்னா அவங்க வந்து போனஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 1:1 அப்படின்னு சொல்லிட்டு. இதை வரக்கூடிய போர்ட் மீட்டிங் செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போனஸ்க்கு வாங்கலாமான்னு சில நண்பர்கள் கேட்குறாங்க. எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் போனஸுக்கு டிவிடெண்ட்டுக்கெல்லாம் நம்ம போய் வாங்கக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஷேர்ஸில் வந்து ஒரு ப்ளூ சிப்பில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரிட்டர்ன் அப்படின்னு வராது. ஒரு 15லேருந்து 20% வந்து ரிட்டர்ன் அப்படின்னு தான் வரும். இதுவும் கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான். இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் 100% எடுக்கணும்னா குறைஞ்சது 5லேருந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டபுளாக உங்களுக்கு திருப்பி வந்து வெளில கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பொறுமை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணலாம். இப்போ லாஸ்ட் 1 இயரில் ரிலையன்ஸில் வந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 25% அப்படின்னு வந்திருக்கு. அதே 5 வருஷம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 140% வந்திருக்கு. ஸோ ஒரு 140% 100% வரத்துக்கு 5 வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதனால இப்போ போனஸ்க்குன்னு வாங்கிட்டு பெரிய லெவலில் ரிட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வாங்கிட்டு ரிட்டர்ன் கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஒரு 10லேருந்து 12% வரையும் தான் இந்த மாதிரி கம்பெனிலாம் ரிட்டர்ன் அப்படின்னு தரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ சிப்லாம் வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட் டைம் எதுனா பேரிஷ் மார்க்கெட் தான். பேரிஷ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் கம்பெனியோட ஃபண்டமெண்டலில் பெருசாக சேஞ்ச் இருக்காது. மார்க்கெட் இறங்குறதுனால இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே கீழே இறங்கும். அந்த டைமில் போயிட்டு நம்ம பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சில் வாங்கினா நமக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது கம்மியாக வரும். இதை மனசில் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ். ஐபிஓவில் வரும்போது ரூ. 500 இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமாக ஏறி ரூ. 1500 வரையும் போன ஷேர்ஸ் வந்து இப்போ பயங்கரமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஷேரை பொறுத்தவரையும் இப்போதைக்கு பிஇ ரேஷியோ அதிகமாக தான் இருக்குது. ஸ்டில் இருந்தாலும் நான் அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஜோன் அப்படின்னு பிரிச்சிட்டேன். 980, 960, 875 சொல்லிட்டு இதுக்கான வீடியோ வந்து ரீசெண்டாக உங்களோட டிஸ்கஷன் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 980 கிட்ட ஒரு வாட்டி வந்துச்சு. அங்கேருந்து இப்போ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15% கிட்ட மேலே ஏறிடுச்சு. ஏன் இதை வந்து இந்த டைமில் கூட அக்குமுலேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஒரு நல்ல கம்பெனி. ஏன்னா அசட் லைட் பிஸ்னஸ் இருக்கிற ஒரு நல்ல கம்பெனி. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படாது. அதனால திருப்பியும் இது வந்து ஒரு ரூ. 500 வரும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ரூ. 600, ரூ. 700 வரையும் வர்றதுக்கே சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் இனிமேல் கிடைக்கும் போது அது லாங்
வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தேன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ரெண்டாவது வந்து ப்ரமோட்டர் ஆப்வியஸாக நமக்கு நல்லா தெரியும், டாடா குரூப்பு, டாடா சன்ஸ் எல்லாம் இவங்க பேக்ரவுண்டில் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரமோட்டர் அப்படிங்கிறது உள்ளே இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு பிஸ்னஸ் எப்படி பண்ணாங்கன்னா லைட் அசட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஐடி சப்போர்ட் பண்ணுறாங்க, சாப் இம்ப்ளிமெண்டேஷனு, இன்ஜினியரிங், கேட் அண்ட் கேமுக்கு சப்போர்ட் பண்ணுறது, டிசைன் கன்சல்டன்சி, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் இருக்கிறது 2 3 கம்பெனி தான் இருக்குது. ஒன்று வந்து டாடா டெக்னாலஜி, இன்னும் வந்து கேபிஐடி. அதனால் அப்கமிங் இயரில் நல்ல ரெவன்யூ அப்படிங்கிறது இவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். இவங்களோட ரெவன்யூ ஜென்ரேஷனும் பார்த்தீங்கன்னா இந்தியா, யூரோப்பு, நார்த் அமெரிக்கா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 இடமே பிரிஞ்சு கிடக்கு. ஸோ இது மூலமாக தான் இவங்களுக்கு ரெவன்யூ அப்படின்னு வருது. ஸோ டாலர் ரெவன்யூ அப்படிங்கிறது இவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி சமமாக தான் பிரிஞ்சிருக்கு. 25% 25% எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷமா இவங்க நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கறனால கண்டிப்பாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியாலஜி. இப்போதைக்கு மார்க்கெட் ஹைலியும் இந்த மாதிரி வேல்யூவேஷன் கம்மியாக இருக்க ஷேர்ஸ்னால் இந்த 5 ஷேர்ஸை நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கரெக்டான டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்மில் கிடைக்கும், ஷார்ட் டேர்மில் பெரிய லெவலில் கிடைக்காது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ தான் உங்களோட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு வந்தேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் அப்படிங்கிறத சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.